அஸ்ஸலாமு அலைக்கும் மாண்டிஸ். மண்டையில இருக்கிற டோப்பா எங்கடா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை ஏன் மாண்டிஸ் கேக்குறீங்க? ரொம்ப நாளா தோக்காததுனால அத போட போதெல்லாம் மண்டையில ஒரு அரிப்பு. சரி, இப்படியே போனா மண்டை எங்க சொட்டையாயிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல ஃபைனலா தோச்சி காய போட்டிருக்கேன். மசுறு போச்சுன்னா கூட வளர்ந்துரும், உசுறு போச்சுன்னா திரும்பி வருமா? அப்படி ஒரு ரீமேக் சம்பவம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தமிழ்ல சிவகார்த்திகேயன் நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் வருத்தப்படாத வாலிபர் சங்கம். அத தெலுங்குல ரீமேக் பண்றேன் பார் அப்படின்னு சொல்லி வயசுக்கு வந்தோர் கில்மா சங்கம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்கானுங்க. படம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிட்டு வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ள போன மாதிரியே ஒரு ஃபீலிங்க. படத்துடைய பேரு கரண் தீகா அப்படின்னு வச்சிருக்கானுங்க. அதுக்கு பதிலா காஜி தீகான்னு வச்சிருக்கலாம். சன்னி லியோனெல்லாம் கூட்டு வந்து ஆட்டிட்டு இருக்காங்க. You are totally wrong. இப்ப படத்துடைய கேரக்டரை பத்தி பாத்துருவோம். கேமியோ ரோலுக்கு வந்து அசத்திருக்கக்கூடிய கவர்ச்சி கண்ணி சன்னி லியோன். படம் ஃபுல்லா அதே கவர்ச்சியை மெயின்டைன் பண்ண கவர்ச்சி நாயகி ரகுல் பிரீத்தி சிங். தமிழ்ல நம்ம சத்யராஜ் நடிச்ச சூப்பரான ஒரு கேரக்டர்ல ரொம்ப சுமாரா நடிச்சிருக்கக்கூடிய ஜெகபதி பாபு. அப்புறம் நம்ம தெலுங்கு வெர்ஷன் சூரிங்க. அப்புறம் ஃபைனலா நம்ம தெலுங்கு சிவகார்த்திகேயன் மஞ்சு மனோஜ். இவர் எங்கேயோ பார்த்திருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணி இருக்குமே. நம்மளுடைய கருடன் படத்துல வந்த உன்னி முக்குந்தனோட கேரக்டரை உறிஞ்சி அள்ளுன அதே மஞ்சு மனோஜ் தான் இங்கேயும் வந்திருக்காப்ல. அப்புறம் சொல்ல மறந்துட்டாங்க, இன்னொரு ஒரு கேரக்டர் அப்பப்போ சுத்திட்டு இருக்க அவுத்து விட்ட மலமாடு மாதிரி. அது என்ன இலவனே தெரியல. ஒரிஜினல் வெர்ஷன்ல இல்லாத ஒரு கேரக்டர் ஒருத்தனை கொடுத்து விட்டு ப்ரொடியூசர் ஃப்ரெண்டா இருப்பான் போல. அவன் இத்தண்டி ஆர்ம்ஸ் லெக் பீஸ் மாதிரி இருக்கு, அதை காட்டிக்கிட்டே படம் ஃபுல்லா சுத்திட்டு இருக்கான். அந்த ஆளால படத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, யார் அவனே தெரியலங்க படத்துல. சரி, இன்ட்ரோடக்ஷனே ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கு. இப்போ வாங்க இந்த பைத்தியக்கார கதைக்குள்ள போ. படத்துடைய ஓப்பனிங்லே பாத்தீங்கன்னா இவனுங்க ஏதோ ஆஸ்கார் லெவலுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த மாதிரி அத போஸ்டர் அடிச்சு ஒட்டி வேற காமிச்சிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம படத்துடைய ஹீரோ ஓப்பனிங் சீனுக்கு வருவோம். ஏண்டா குச்சியை புடுங்கி பல்லு வளர்க்க சொன்னா நீ என்னடா வாயில கிளைய நட்டு மரத்தை வளர்த்து வச்சிருக்க? எவன்டாவன் ஆய் போகும்போது ஆறு நடிச்சவன். ஆய் வந்தா கொல்லைக்கு போடா, ரோட்டோரமா பேண்டுட்டு இருப்பியா? மக்களே, ஊருக்குள்ள ஒரு மலமாடு ஒண்ணு சுத்திட்டு இருக்குன்னு சொன்னல, அது அப்பப்ப பண்ற சேட்டைகளை அங்கங்க காமிக்கிறாடுங்க. இந்த மலமாடுக்கும் நம்ம ஹீரோக்கும் ஏதோ ஒரு வாக்கியா தகராறு இருக்கு போல. படம் முழுக்க அவரோட அட்ரஸ தேடி சுத்திட்டு இருக்குங்க. பக்குள்ள விஐபி சங்கம் ராஜ்கடனா காஜா காஜ் இல்லன்னு ஹீரோ பேரு ராஜ். நம்ம தமிழ் வெர்ஷன் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல ஹீரோயினோட கால காம்பானுங்க, அப்புறம் மூஞ்ச காம்பானுங்க, அவ்வளவுதான் இருக்கும். அப்படியே இந்த காஜ் தீகா ரீமேக் வெர்ஷனுக்கு வந்தீங்கன்னா ஹீரோயினோட தொடைய காம்பாடுங்க, ஹீரோயினோட கால காம்பாடுங்க, முதுக காம்பாடுங்க, அப்புறம் ஹீரோயினோட என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? மூஞ்ச கம்பாயின்னு சொல்ல வந்த. நம்ம தமிழ் வெர்ஷன்ல ஸ்கூல் டீச்சரா எப்படி நம்ம பிந்து மாதவி வருவாங்களோ அப்படியே இந்த காஜ் தீகா படத்துல நம்ம சன்னி லியோன் வராங்க. இவனுக்கு காமெடி படம் எடுக்கிறாங்களா இல்ல காம படம் எடுக்கிறாங்களான்னு தெரியல. படம் முழுக்க அவ்வளோ ஆபாசம். ஸ்கூல் படிக்கிற ஹீரோயினுக்கே கேவலமான ஷாட் வச்சவங்க சன்னி லியோனை மட்டும் விடவா செய்வாங்க? வச்சு செஞ்சிட்டாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஆந்திரா டைலர் ஒருத்தன் Dress தச்சு கொடுத்திருக்கான் பாருங்க. ஹீரோயினோட Dress மட்டும் மத்த ஸ்கூல் பொண்ணு பாவாடைங்களோட 2 இன்ச் மேலதாங்க இருக்கும். எந்த டைலர் ஆந்திராவில இப்படிப்பட்ட காஸ்டியூம் தச்சு கொடுத்து வச்சிருக்கா ஸ்கூல் பிள்ளைகளுக்கு? நல்லா பாருங்கடா, அவன் ராட்சசன் படத்துல வர வாத்தியாரா இருக்க போறான். இந்த லெட்டர் எடுத்துட்டு போய் சன்னி ஆண்டி கிட்ட கொடு. ஐயோ, சன்னி ஆண்டிய கரெக்ட் பண்றதா ஒரு மேட்டர் அங்கிள். கண்ணை மூடி தூங்குங்க, கனவுல வந்து ஐட்டம் சாங் ஆடுவாங்க. அப்படியே கட் பண்ணா சன்னி லியோனோட ஒரு ஐட்டம் சாங் கொண்டு வைக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, நம்ம சன்னி ஆண்டிய தெலுங்கு பேச வச்சு அழகு பார்த்திருக்காங்க பாருங்க. அம்மாய் பெப்பர் ஸ்ப்ரேல உண்டாலி பயப்படுத்தாரு. அந்த அம்மா ஒரு வார்த்தையும் பேச 1.5 மணி நேரம் கேப் விட்டு பேசுதுடா. எதுக்கு இந்த விபரீத முடிவு? நம்ம தமிழ் வெர்ஷன்ல படத்துல ஹீரோ ஜோக் அடிப்பாப்ல,
அதனால நம்ம ஹீரோ சிவகார்த்திகேயனுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி காஸ்டியூம் டிசைனிங் பண்ணிருப்பானுங்க. ஆனா அந்த ரீமேக் வெர்ஷன்ல நம்ம ஹீரோவே பெரிய ஜோக்கருங்கிறதால அவருக்கு எந்த காஸ்டியூம் பண்ணாலும் ஜோக்கர் மாதிரி தான் இருக்கு. నాకు పడిపోయిందిరా. சன்னி 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 எலே அப்படி சொல்லாதீங்கடா, எனக்கு தப்பு தப்பாதாடா கேக்குது. அப்படி கத்தாதியடா, அப்படி கத்தாத. அதுலயும் இவனுங்க காமெடிங்கிற பேர்ல கண்ட கர்மாதத்தெல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க பாருங்க. ஏண்டா டேய், படத்துல பொம்பளை பிள்ளைகள தான் விடமாட்டீங்க, ஆம்பளைங்களையும் மாடா. யாரா நீங்கெல்லாம் வானவில் டீமாடா? ரொம்ப ரொம்ப டீப்பான क्वेश्चंस எல்லாம் கேக்குறீங்க. நம்ம தமிழ் வெர்ஷன்ல தேவையில்லாத சீன்ஸ் அப்படின்னு சொல்லி பெருசா எதுவுமே இருக்காது. ஆனா அதே மாதிரி கொண்டு போய் தெலுங்கு சினிமால வச்சா உங்களை எவன் வெயிட்னு ஒத்துப்பான்? அதனாலதான் அவங்க ஒரு வெயிட்டான ஒரு ஃபைட் சீன் வைக்கிறாங்க. ஸ்கூல்ல சில ரவுடி பசங்க சேர்ந்து நம்ம ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை கிழிச்சு மானபங்கப்படுத்துறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோவோட என்ட்ரி. அப்படி அந்த இடத்துல ஒரு மாசான பஞ்சு டயலாக் கொண்டு வைக்கிறாங்க. இது வரைக்கும் என்ன காஜி திகாவா தான் பார்த்திருப்பீங்க, இனிமே தாண்டா காட்ட போறேன். எதை என்னடா காட்ட போற? மாஸ் காட்ட போறேன்னு சொன்னேன். அப்படியே பஞ்சு டயலாக் பேசிட்டே வந்து ஹீரோ ஒரு பஞ்சு விடுறாருங்க. 3 நிமிடங்கள் கழித்து, அதாவது நம்ம ஹீரோ அடிச்சதுல அவன் 3 நிமிஷம் கடக்கறானா கீழேயே. எது மக்களே, இதுக்கே எப்படின்னா இனிமேதான் காமெடி சீனே ஸ்டார்ட் ஆக போகுது. ஹீரோ உட்கார்றதுக்காக சேர கொண்டாந்து ஒப்பாடுங்க. அவனும் வானிலை அறிக்கை பார்த்துட்டு மழை வர வரைக்கும் உட்கார்ந்துருப்பான். மழையும் பேய ஆரம்பிச்சிடும். அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, அவனே உட்கார்ந்து இருந்த சேரை தூக்கி போட்டு உடைப்பான். ஏண்டா எதுக்குடா இப்படி எல்லாம் பண்ணிட்டு தெரியுறீங்க அப்படின்னு கேட்டா கரண்ட் தீகாங்கிறான். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி, எங்கேந்திரா பிடிச்சிக்க இத பைத்தியத்தை? డౌట్ ఉంటే కమాన్ టచ్ మీ. இவன் ஒரு பிறவி பைத்தியம்னு நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. அவன் கையில பாருங்க, ஜீசஸ், அல்லாஹ், இந்து மதத்துடைய சிம்பிள் எல்லாமே போட்டிருப்பான். இப்ப சொல்லுங்க, இந்த பய ஒரு மென்டல் தானே? நான் லூசுதாங்க, நான் லூசுதான். இது மட்டும் இல்ல, இது மாதிரி சர்க்கஸ் காட்சிகள் நிறைய இருக்கு படத்துல. இது என்ன பிரமாதம், இதோட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்னு இருக்கு. இப்படி கோமாளித்தனம் பண்ணி அந்த பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கு பேசாம நாண்டுகிட்டு ఆ రాజుగాడికి చావు భయం ఎలా ఉంటుందో. மாப்ள, அவனை அடிக்காம விடக்கூடாது மாப்ள. ஏண்டா மலமாடு, படத்துல இன்ட்ரோல் சீனே வந்து எல்லாம் பாப்கார்ன் சாப்பிட்டு திருப்பி வந்துட்டாங்கடா. இன்னுமாடா நீ ஹீரோ அடிக்க பிளான் போட்டுட்டு இருக்க? ஆர்ம்ஸ் மட்டும் லெக் பீஸ் மாதிரி இருந்தா பத்தாதுடா, மூளைன்னு ஒண்ணு முக்காவாசி இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம ஹீரோ கரண்ட் தீகாவா இருந்தாரு. செகண்ட் ஹாஃப்ல நம்ம ஆளு நெருப்பு தீகாவா மாற போறாரு. ஆனா நீங்க மாசுங்கிற பேர்ல லூசுத்தனமா பண்றதாண்டா கொஞ்சம் எரிச்ச மயிரா வருது. நானே வெறுப்பு மயில சுத்திட்டு இருக்கேன், வண்டான் பூக்கி பொறுக்கின்னு. ஃபயரான ஃபைட் சீன்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம ஃபயர் தீகா மறுபடி காஜி தீகாவா மாறுறாரு. ஏண்டா பூனை மாதிரி கத்த சொன்னா என்னடா பூனை புழுக்க போடும் போது கொடுக்கிற சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்க? ஆக மொத்தம் நீங்க ஆடியன்ஸ்க்கு படம் எடுக்கல, உங்க அரிப்புக்கு எடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க. நம்ம தமிழ் வெர்ஷன் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல நம்ம சிவகார்த்திகேயன் ஸ்ரீதிவ்யாக்கு காதுல போட கால்ல போட கொலுசு ஒண்ணு வாங்கி தருவாரு. அப்படியே இந்த காஜி தீகா படத்துக்கு வந்தீங்கன்னா அவனுங்க ஒண்ணு பண்றாங்க பாருங்க, அளந்து போயிட்டேன். ஏண்டா கல்ச்சால போறாங்களா? இதெல்லாம் நீங்க நல்ல நேரத்துல யோசிச்சீங்களா இல்ல நட்டுன்னு நிக்கும் போது யோசிச்சீங்களாடா? புல்லரிக்கிறத சொன்னங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. சாமி, உன்னை பத்தி எனக்கு தெரியும்.
இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா. இந்த சாங்கை ரீப்ளேஸ் பண்ற விதமா தெலுங்குல இந்த சாங் வச்சிருக்கானுங்க. பாட்டு எழுதுறவன்ல இருந்து பாட்டு பாடியவன் வரைக்கும் இந்த படம் முழுக்க இந்த டீம் ஃபுல் மூட்ல தாண்டா சுத்தி இருக்கு. வக்கால் ஃபைனலா ஊருக்குள்ள சுத்திட்டு இருந்த மலமாடு ஹீரோவா ஒரு வழியா மீட் பண்ணிடுறாங்க. அப்புறம் என்ன, 2 மலமாடுகளும் அடிச்சுக்கிறாங்க. அதோட படமும் முடிஞ்சிருது. அம்பிட்டுதான். மொத்தத்துல இந்த கரண்ட்ல அடிப்பட்ட ஒரு காக்கா வருத்தப்படாத வாலிபர் சங்க படத்தை வருத்தப்படும் ஒரு சங்கமா மாத்துனதுக்கு மிக்க நன்றி மஞ்சு மனோஜ். இந்த டீமோட முயற்சியை பாராட்டி உங்களுடைய பொன்னான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அதே கமெண்ட் செக்ஷன்ல பக்கத்துல ஸ்வைப் பண்ணீங்கன்னா அந்த ஹைட் பட்டன் இருக்கும், அதை கொடுத்து ஹைட் பண்ணிக்கோங்க. அப்புறம் முக்கியமா இந்த டோப்பா வேணுமா வேணாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அதையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. திஸ் இஸ் மாண்டி ஷோஸ் ரோஸ்ட். நான் தான் மாண்டி. நன்றி.